பூரியை பற்றி பேசுகிறதுக்கு ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்காரு நமது நண்பர் வீரமணி. அவர் வீரமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பூரி தான். நீங்கள் ஒரு வீரர்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வீர தீர சூர அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லும்போது இந்த ப்ரீஃபிக்ஸு அந்த ஒரு அடைமொழியை சேர்த்து வீர தீர சூர அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேர் இந்த பட்டிமன்றத்துக்கு அப்புறம் என்ன மாறும் அப்படின்னாக்க வீர தீர சூர பூரிமணி அப்படின்னு மாறிடும். இதை நீங்களே புரிஞ்சிக்க போகிறீங்க. வாங்க நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளார போகலாம். அன்பு நண்பர்களே, டயட்டில் இருக்கும் நண்பர்களே, நாக்குக்கு ருசியாகவும் சாப்பிடும் நண்பர்களே, முதற்கண் எனது பூரிப்பான வணக்கம். ஏன் பூரிப்பான வணக்கம்? ஏன்னா நான் பூரியை பற்றி பேச போகிறேன். முதல்ல பூரி ஜெகநாத் அருளோட என்னோட இந்த இதை ஆரம்பிக்க போகிறேன். நமக்கு தெரியும் பூரி ஜெகநாத்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நமக்கு நல்ல அருள் புரிவார். ஆனால் இட்லி சிவன், தோசை விஷ்ணு இப்படி யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் அழகர் கோயிலில் தோசை பிரசாதம் தருவாங்க. தோசை பிரசாதம் தானே தவிர அது காலை உணவு கிடையாது. ஆக மொத்தம் அதுவும் இல்லாமல் அது நல்ல நெய்யில் போட்டு செய்கிறாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அது டெஃபினட்டாக நமக்கு காலை உணவு கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுது? பூரி தான் சிறந்த காலை உணவுன்னு கடவுளே சொல்லியிருக்காருன்னு தெரியுது. சரிப்பா, இன்னைக்கு டாபிக் என்ன? சிறந்த காலை உணவு இட்லியா, தோசையா, பூரியா? நான் பூரியை பற்றி பேச போகிறேன். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கதை எப்படி போகுது ஆரம்பிக்கலாமா? ஒரு புதுமண தம்பதிகள் தனி கொடுத்தனும் போயிட்டாங்க. புதுமண தம்பதிகள்லாம் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலையாக போச்சு, எப்படா பூரி செய்கிறதுன்ட்டு. அதுக்கு பூரியை பார்த்துருக்கு. பூரி எப்பயுமே உப்பி இருக்குமே அப்படின்ட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு அந்த பூரி உப்புறத்துக்கு அதில் எப்படி காற்றடிக்கிறது, அந்த பம்பு நீ அனுப்பவே இல்லையே சீர்வரிசையில் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு பூரி எப்படி இருக்கும்னு நல்லா தெரியுதுன்னு, செய்கிறதுக்கு அது நல்ல உப்பெல்லாம் வந்தால் தான் நல்லா இருக்குங்கிறது அதுவும் தெரியுது. இப்படிப்பட்ட உணவு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, நல்ல காலை உணவு பூரி தான், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதில் என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கலாமா? ஒன்று திஸ் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சார், கார்போஹைட்ரேட்டு மாத்திரம் பொத்தாது, அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, நோ டவுட் அபவுட் இட். ஆக்சுவலாக லாட் ஆஃப் எனர்ஜி பூரி தான் கொடுக்கும். ஐடியல் ஃபுட்டு வீட்டில் செய்கிற நல்ல கோதுமையில் செய்கிற பூரி தான். இதில் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன இண்டிவிஜுவல்ஸுக்கெல்லாம் எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டு இருக்குது அப்படின்னு மாத்திரம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக கோதுமையில் டயட்ரி ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, டைஜஸ்டிவ் ஹெல்த் சப்போர்ட் பண்ணும் நல்லா. அது இல்லாமல் எசென்ஷியல் மினரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அரிசியில் இதெல்லாம் கிடையாது, நான் அப்புறமா வரேன் அதுக்கு. எசென்ஷியல் மினரல் என்னென்ன இருக்குது? அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஆக்சுவலாக கோதுமை ஓவராலாக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. இதை சாப்பிட்ற போது இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், உப்புமாவாகட்டும், எப்படி எடுத்தாலும் எதுலேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. சார், அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பூரிக்கு என்ன சைட் டிஷ் போடுவீங்க? உருளைக்கிழங்கு இல்லாட்டி குருமா, இப்படி எல்லா வெரைட்டியும் போடலாம். எல்லாமே எனர்ஜி உள்ளது. அது டேஸ்ட்டு நாக்கு அப்படியே 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 எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கிறது பூரி ஒன்று தான். சாப்பிட்ட பிறகு இருக்கிற திருப்தி வேறு எதில் எதுவும் வராது. இப்போ
சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து லோயர் கிளைசமிக் இன்டெக்ஸ் ரைஸை விட குறைச்சலாக இருக்குது. அதனால அதுதான் ஹெல்த்தி டயட்டு கூட. எல்லாரும் சொல்லலாம் இட்லி தான் நல்லது, அது ஸ்டீமில் வேகுது அப்படி இப்படின்னு சொல்லலாம். அது சொல்கிறது கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இட்லி வந்து சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் கூடும். ஏன்னா அது ஃபுல்லி கார்போஹைட்ரேட். அது ஃபுல்லி கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக சாப்பிட்ட உடனேயே வந்து உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஜுரம் அது இதுன்னு இருக்கமா. டாக்டர் தான் சொல்லுவாங்க ஜுரங்கிற இருந்தால் நீங்கள் கஞ்சி சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்கன்ட்டு. ஆனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன வேணும்? கோதுமை தானே வேணும். கோதுமையில் செய்கிற பூரி ஸோ குட். நீங்கள் வந்து பூரியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை தவிர அதை விட்டுட்டு வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க, முதல்ல குழந்தைங்களை கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்னு. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, வடை வேணுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்? அதுதான் அட்ராக்டிவ், அதுதான் சிறந்த காலை உணவு. அதனால தான் அந்த பிள்ளைங்க அப்படி கேட்குது. அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு தடவை பேசின போது அப்போ அதையும் சொன்னாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து கோதுமை தான். இட்லியோ தோசையோ வெயிட் மேனேஜ் பண்ணாது. ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. அதனால அதை விட கோதுமையில் செஞ்ச பூரி சிறந்த உணவு. அதில் வந்து டவுட்டே கிடையாது. காலை உணவு வயிறு நிறைய சாப்பிடணும்னா டெஃபினட்டாக பூரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போது நம்ம ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு முதல்ல வந்து இட்லி தோசைன்னு பார்த்தா நம்ம சர்வரே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்? அதே இது வந்து பூரி ஒரு 2 செட்டு பூரி அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே சாப்பிட்டாமா சரக்கு மாஸ்டருக்கு சொல்லுவான் 2 செட்டு பூரி அப்படின்ட்டு. போய் இட்லின்னா போய் அங்கேருந்து 2 எடுத்துகிட்டு வந்து நம்ம பிளேட்டில் வச்சுருவான். அதில் என்ன இருக்குப்பா? அவனே வந்து மதிக்கிறது வந்து பூரி சாப்பிட்றவங்கள தான் மதிப்பான். அப்படிப்பட்ட நேரில் டெஃபினட்டாக காலை உணவு பூரி தான் சிறந்தது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிப்பா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இட்லியை வந்து மாவு அரைக்கணும்னா வீட்டு பொம்பளைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா? உளுந்து இருக்கணும், ஊற போடணும், அரிசி ஊற போடணும், கரெக்டு அளவில் பதத்தில் ஊற போடணும். அப்புறம் அது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் 2ம் தனித்தனியாக அரைக்கணும். வேணுங்கிறது நல்லா சாஃப்டாக வரணும்னா அதில் கொஞ்சம் வெந்தயமோ அவல் கொஞ்சம் ஊற போட்டது சேர்த்து அரைக்கணும். இதோட முடியுதாக்கிற இல்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்து புளிக்க வர வைக்கணும். அதுக்கு ஒரு 10 மணி நேரமாவது புளிச்சாதான் நல்லாயிருக்கும். நல்லா ஹாட் வெதர்னா நல்லா பொங்கி வரும். இல்லைன்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே கவலை வந்துடும், அது சரியாக வரலன்ட்டு. அதுக்கு அவ்வளோ இட்லி போட்டாலும் கல்லாக வரும். இப்போ எத்தனை வீட்டில் வந்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செய்கிறாங்க? எல்லார் வீட்லேயுமே கல்லாக இருக்குது. அந்த கல்லை வச்சுட்டு இட்லியை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு தான் வசதியாக இருக்குமே. சாப்பிட்டா வயிறு நிறையுமா, டேஸ்ட் இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம பழைய காலத்தில் சினிமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி முத்துலட்சுமி தங்கவேலு காமெடி ஒன்று உண்டு. அதில் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன பாருங்கள். அது வந்து பூரி செய்கிற மாவை பற்றி தான் டாபிக்கு. அந்த காலத்திலேருந்தே அது பூரி காலை உணவு பூரி தாங்கிறத வந்து அந்த சினிமாவிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இந்த இட்லி அரைக்கிறதுக்கு வந்து இந்த கஷ்டமாச்சா வீட்டில் இருக்கு அப்படின்னு கடையில் போய் இட்லி மாவு வாங்கிட்டு வந்து ஊற்றலாம் அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு தோணும் என்ன தண்ணி யூஸ் பண்ணாலும் இதுக்கு, இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா, உடம்பு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி கவலையெல்லாம் வரும். ஆக மொத்தம் இட்லியை வந்து விட்டுற வேண்டியதுதான். சரிப்பா, அடுத்தது நமக்கு தோசைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எவனோ ஒருத்தன் இந்த நான்ஸ்டிக் தவான்னு உன்னை கண்டுபிடிச்சிட்டான். அது எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் தெரியல. அதை வீட்டில் வந்து அதை நம்ம வீட்டுக்காரம்மா நமக்கு ஃபேட்டு ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்ட்டு அதில் எண்ணெயே ஊற்றாமல் ஒரு தோசை ஒன்று சுட்டு கொடுப்பாங்க. அது வராட்டி மாரி இருக்கும். அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஆக மொத்தம் தோசையும் அவுட்டு. சரிடா, ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்லான்னா அந்த ஹோட்டல்காரன் என்ன பண்ணுறான், அதில் மொதல் ஒரு விளக்குமாரை எடுத்து வச்சுட்டு அதை தவாவில் வந்து கூட்டி ஆள்றான். அதை பார்த்த உடனே மனசு சாப்பிடுவாங்க, மனசு கேட்குமா சாப்பிட்றதுக்கு. ஆக தோசையும் அவுட்டு. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும்
நமக்கு வந்து பூரி தான் சிறந்த உணவுன்னு தெரியுது. சரிப்பா, இதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க, பூரியில் வந்து நிறைய எண்ணெய் ஆகும், கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு. கொலஸ்ட்ரால் வந்து இஸ் அன் எசென்ஷியல் ஐட்டம் நமக்கு உடம்புக்கு. அந்த கொலஸ்ட்ராலை வந்து நம்ம சரியாக சாப்பிடாட்டி என்ன ஆகும், லீவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக மொத்தம் கொலஸ்ட்ரால் வந்து இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது பெட்டர் நம்ம கரெக்டாக வந்து அளவில் சேர்த்துட்டு பூரியில் வந்து ஆயிலை சேர்த்து நல்லா இது பண்ணால் கொலஸ்ட்ரால் டெஃபினட்டாக கண்ட்ரோலில் இருக்கும், எசென்ஷியலாகவும் இருக்கும், எல்லாருக்கும் எனர்ஜியும் தரும். அப்படி பார்த்தா கூட நமக்கு வந்து பூரி ஒரு சிறந்த உணவு. ஓகே, இட்லி எல்லாம் ஸ்டீமில் தான் வேகுது, அதில் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் இட்லியை வந்து சாப்பிட்றதுக்கு மிளகாப்பொடி வைக்கணுமா? சில பேர் வீட்டில் வந்து இட்லிக்கு மேலே நெய்யையோ நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு சாப்பிட்றாங்களா? ஆக மொத்தம் அங்கேயும் எப்படியும் நம்ம எண்ணெயை சேர்க்க போகிறோம். அப்போது பூரி தான் இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்கில் தான் இருக்குது. பூரி வந்து அப்படியே பொரிச்சு வந்துடுற போது அது வந்து முழு நிலவு மாதிரி இருக்கும். முழு நிலவு 3 டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கலரு, அந்த டெக்ஸ்சர், அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இம்மிடியேட்டாக யார் ஞாபகம் வரும்? சாய் பல்லவி, கீர்த்தி சுரேஷ், இவங்க மாதிரி ஞாபகம் வரும். அது சாப்பிட்ற போது, அவங்க அந்த பூரியை சாப்பிட்ற போது அப்படியே மனசுக்கு ஒரு திருப்தியாக, ஒரு அமைதியாக எப்படி இருக்குங்கிறீங்க. இதை வந்து ஒவ்வொரு சமயம் நம்ம நினச்சிக்குவோம், ஒய்ஃப் மேலே கோபமாக இருக்கும்போது அதே பூரி வந்தால் அதை கடிச்சு சாப்பிட்ற போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க, ஒரு அமைதி. அது வந்து வேற இட்லிலேயோ தோசையிலே கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. ரீசண்டாக இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் என்னன்னா, ராஜ்கிரனும் சரி, அதுக்கப்புறம் தனுஷும் சரி, காலையில் 3 மணிக்கோ 4 மணிக்கோ வந்து மாவு அரைக்க போகிறாங்க. 4 மணிக்கு மாவு அரைச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டா அது எந்த லட்சணத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பூரி கடை வச்சுருந்தாங்கன்னா காலையில் 4 மணிக்கு மாவு பிசைஞ்சாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பூரி பண்ணியிருக்கலாம். அவங்க கடையும் பெருசாக இருக்கும். இத்தனைக்கும் தனுஷ் MBA படிச்சிருக்காரு. அதனால இட்லி கடைக்கு பதிலாக பூரி கடைன்னு படம் எடுத்திருந்தா படம் ஓஹோன்னு ஓடி இருக்கும். ஆக மொத்தம் பூரி தான் சிறந்த உணவு. கன்க்ளூடிங் ரிமார்க்கா என்ன சொல்லணும், பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் சொன்னது வந்து, காலை எழுந்தவுடன் பிடிப்பு, பின்பு வயிறு நிறைய பூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இதை வந்து பாரதியார் கவிதைகள் புத்தகத்தில் தேடாதீங்க. அவர் வந்து என்னோட மீட் பண்ணுற போது அப்போ ஒரு தடவை சொன்னார். அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறதுனால நான் இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். அவருக்கும் தெரிஞ்சிருக்கு பூரி தான் முக்கியம்ன்ட்டு. இது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியாது, திருவள்ளுவர் நீங்கள் சரியாக படிக்கலை. திருக்குறளில் இது ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு உண்டு. அது என்னன்னா, பூரி உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தோசை இட்லி உண்டே நோவார். இதுல இருந்து திருவள்ளுவர் காலத்திலேயே பூரி வந்து சிறந்த உணவுன்னு அப்பயே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம டெஃபினட்டாக பூரிக்கு நம்பர் 1 ரேங்க் கொடுக்கணும் காலை உணவில். அதுதான் சிறந்த உணவு என்று எனது வாதம். நன்றி, வணக்கம். பூரி பூரிதா, சோள பூரிதா, பூரி பழிக்கும் பூரி கிழங்குதா. பூரி பூரிதா, சோள பூரிதா, பூரி பழிக்கும் பூரி கிழங்குதா. டச்சு 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 டச்சுன்னு டச்சு குருமவ, பச்சு 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 பச்சுன்னு டச்சு கொஸ்துவ. டச்சு 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 டச்சுன்னு டச்சு குருமாவ, பச்சு 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 பச்சுன்னு டச்சு கொஸ்துவ. பூரி பூரிதா, சோள பூரிதா, பூரி பழிக்கும் பூரி கிழங்குதா. பூரியே சிறந்தது என்று வாதிட்டு பூரியை பற்றி பூரிப்பாக பேசி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் நண்பர் திரு வீரதீர சூர பூரிமணி அவர்கள். அவர்களுக்கு உங்கள் எல்லோரது சார்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.